உங்க சிஷ்யனால அந்த நாகராணிய தனியா கொல்ல முடியாதா? இந்த ருத்ரனால முடியாத காரியம் எதுவும் இல்ல. அவளை சாகடிக்க நான் ஒருத்தனை போதும். மகுடியும் தேவையில்லை, எந்த விதமான மந்திர தந்திரங்களும் தேவையில்லை. அவ என் முன்னாடி வரட்டும், அப்ப காட்டுற இந்த ருத்ரன் யாருன்னு. வேண்டா ருத்ரா, அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை ஆபத்துல முடியும். தன்னம்பிக்கை இல்லாம எதையும் அடைய முடியாது பாபா. இன்னைக்கு நிச்சயமா அவ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது பாபா. இன்னைக்கு அவளை சாகடிக்காம நான் விட மாட்டேன். நான் கிளம்புறேன் பாபா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை உன்னை தோக்கடிக்காம விடாது ருத்ரா. மகாபாரதத்துல ஸ்ரீகிருஷ்ணனோட உதவி இல்லாம அஸ்வமேக யாகத்தை செய்ய கிளம்பின அந்த அர்ஜுனனுக்கு கூட இதே தன்னம்பிக்கை தான் இருந்தது. இந்த அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கையின் காரணத்தினால இறுதியில் அர்ஜுனன் தழுவியது தோல்வி. உனக்கும் அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரலாம். எங்க அமிர்தா, கஷ்டப்பட்டு உங்க அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுல எனக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருக்கு. என்னுடைய பல நாள் கனவு இன்னைக்கு நிறைவேறிடுச்சுங்க. என்னன்னு கேக்குறீங்க? உங்களை இப்படி என் கார்ல உட்கார வச்சுக்கிட்டு ஒரு ரைடு கூட்டிட்டு போறது. எல்லா காதலர்களுக்கும் அதாங்க ஆசை. தான் காதலிக்கிற பொண்ணு கூடவே ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணுங்கிற ஆசை. நானும் அந்த மாதிரி தாங்க, எப்பவுமே உங்க கூட இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. உங்களுக்கும் எப்பவும் அப்படித்தானே தோணும். பட் நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் வெளியில சொல்லிடுறேன், அவ்வளவுதான். ஏங்க அமிர்தா, எப்ப பார்த்தாலும் நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க ஏதாவது பேசுங்களேன். ஏன் எப்பவும் சீரியஸா இருக்கீங்க? எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. சிரிச்சாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். அந்த மனசுல தான் காதல் நிறைஞ்சிருக்கும். உங்க முகத்துல ஒரு சின்ன பொன் சிரிப்பு இருந்தா நீங்க எவ்வளவு அழகா இருப்பீங்க தெரியுமா? சரிங்க, உங்க சிரிச்ச முகத்தை பார்க்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? ஏங்க என்கிட்ட பேச உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா? நான் உங்ககிட்ட பேசணும், என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு முயற்சி பண்ணும் போதெல்லாம் நீங்க திடீர்னு மாயமாயிடுறீங்க. என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட சொல்ல முடியாம எப்படி தவிக்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு தான் உங்களோட தனியா ஃப்ரீயா பேசுற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா எனக்கு சொல்லிடுவேன். போன போது விட்டா என்ன இப்படி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்படி பேசிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு வாய் வலிக்காதா? உங்களை பார்த்து என் இதயம் வலிக்குதுங்க. ஆனா உங்ககிட்ட பேசினா என் வாய் வலிக்காது, இன்னும் அதிகமா ரீசார்ஜ் ஆகும். உங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு தான் புத்தி இல்லை. இத பாருங்க, எதுவும் பேசாதீங்க. இனிமேலாவது அமைதியா இருங்க. ஐயோ அப்படி இல்ல அமிர்தா, நான் உங்களை மனசார காதலிக்கிறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் என்ன? தயவு செஞ்சு என்ன காதலிக்காதீங்க. என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி உங்க வாழ்க்கையை பாழாக்கிக்காதீங்க. என்ன பேச்சுங்க பேசுறீங்க? உங்களை காதலிச்சு என் வாழ்க்கை பாழாக்காதீங்க, பிரகாசமா இருக்கும். இந்த அர்ஜுன் வாழ்க்கை ஒளிமயமா இருக்கும். இல்ல, உங்க வாழ்க்கை ஒளிமயமா இருக்காது, இருண்டு போயிடும். பாருங்க, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். என்ன மறந்துட்டு வேற ஏதாவது பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு கிடையாது. எனக்கு தெரியுங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க வாய்ப்பே இல்லை. நீங்க எப்பேற்பட்ட பொண்ணா இருந்தாலும் நான் நிச்சயமா உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்களை விட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நிறுத்துங்க. நிறுத்தணுமா? இங்க பக்கத்துல எந்த கோவிலும் இல்லையே. என்ன எந்த கேள்வியும் கேட்காதீங்க, வண்டியை நிறுத்துங்க. எங்க இது? அன்னைக்கு நீங்க என் கார்ல வந்து மோதினீங்களே, அந்த இடம் தானே?
மகளே, தேடிச் சென்றால் இப்பொழுது உன்னுடைய எதிரி உன்னுடைய கண்களுக்கு விரைவில் தெரிவான். செல் மகளே, இந்த திசையில் வெகு விரைவாக செல். ஏங்க என்னங்க அங்கெங்கயோ பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இல்ல, அந்த பக்கம் போகல. அந்த பக்கமா? ஆனா கோவிலுக்கு இந்த பக்கம் போகணும்னு சொன்னீங்க. சரி, நீங்க வரலன்னா விடுங்க, நான் போறேன். தயவு செஞ்சு என்னை இதோட விட்டுருங்க. என்னங்க அமிர்தா இது? நான் பாட்டுக்கு உங்களை எப்படி விட்டுட்டா ஏன் நிலைமை என்ன? இந்த அர்ஜுன் எப்பவும் உங்க பின்னாடி நிழல் மாதிரி வந்துகிட்டு இருப்பான். அப்பதான் என்னோட லவ் சக்சஸ் ஆகும். இப்ப என்ன, நீங்க சொல்ற பக்கம் நான் வரணும், அவ்வளவுதானே? சரி நடங்க, நீங்க எங்க கூப்பிடுறீங்களோ நான் அங்க வருவேன். ஸ்வர்கத்துக்கு கூப்பிட்டாலும் ஐ அம் ரெடி, நரகத்துக்கு கூப்பிட்டாலும் ஐ அம் ரெடி. ஐயோ கடவுளே, என்ன பாவம் லீல. ஒரு அழகான பையன் கூட ஒரு அழகான பொண்ணு இருக்கா, ஆனா கொஞ்சம் கூட இந்த பையன் மேல எந்த உணர்வுமே இல்ல. இதெல்லாம் உனக்கே நியாயமா தெரியுதா? கொஞ்சமாவது கருணை காட்டுப்பா ப்ளீஸ். அப்பா, கார்லயாவது போய் உட்காந்துட்டாங்களே. அந்த பக்கம் போங்க. விஷ்ணு, நான் உனக்கு ரொம்ப நேரமா போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன் என் போன் எடுத்து நீ பேசல? என்னது, மீட்டிங்ல இருக்கியா? நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. அப்படி இல்லடா, நான் சொல்றத கேள. ஹலோ ஹலோ, என்ன பசங்களோ என்னமோ. ஏன் அத்தை, என்னாச்சு? அவர் என்ன சொன்னாரு? அவன் ஏதோ மீட்டிங்ல இருக்கானாமா. இப்ப பேச முடியாதுன்னு போனை வச்சுட்டா. இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன் பாரு. ஆரம்பத்துல அவர் இப்படி கிடையாது அத்தை. இப்போ ஏன் திடீர்னு இப்படி நடந்துக்கிறாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னம்மா ஆச்சு? ஏன் நீங்க டென்ஷனா இருக்கீங்க? உங்களை மாதிரி பிள்ளைங்களை பெத்ததுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? அம்மா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பேசுறீங்க? பின் என்னடா, உங்க அண்ணன் எப்ப பார்த்தாலும் மீட்டிங்கு ஆபீஸ்னு சுத்திட்டு இருக்கான். நீ என்னடானா எனக்கு எதுக்கு இந்த வீட்டு பொறுப்புன்னு எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்திட்டு இருக்க. எனக்கும் வயசாயிடுச்சுடா. வீடு குடும்பம்னு இன்னும் எத்தனை நாளைக்கு என்னால பாத்துக்க முடியும்? இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. உனக்கும் அண்ணனுக்கும் எத்தனை தடவை நான் சொல்றது? அர்ஜுனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், அப்படி இல்லனா அவன் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னல. ஆனா இன்னும் நான் என்ன செய்யணும்னு வந்து கேக்குறியேடா? அவ்வளவுதானே, கல்யாணம் பண்ண போச்சு, விடுங்க. இப்ப என்ன, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், பாத்துறலாம். பொண்ணெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு. பொண்ணு பார்த்தாச்சா? யாருமா பொண்ணு? வேற யாரும் இல்ல, நம்ம மயூரி தான். இன்னைக்கு நம்ம அர்ஜுன் ஜாதகத்தையும் மயூரி ஜாதகத்தையும் பொருந்துதான்னு ஜோசியர்கிட்ட கேட்டுட்டு வரலான்னு போயிருந்தோம். அவர் ஜாதக பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, தாராளமா கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்னம்மா, கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடலாம். இந்த கல்யாண விஷயம்லாம் எனக்கு தெரியாது. அதுக்கு என்னெல்லாம் வேணுமோ நீங்களே ஏற்பாடு பண்ணிக்கோங்க. பாத்தியா ஹேமா, மறுபடியும் எப்படி பேசுறான்னு பாத்தியா? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அத்தை, நான் ருத்ரன் கிட்ட பேசிக்கிறேன். என்ன ருத்ரா, கல்யாண வேலையில நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆம்பளைங்க தானே அதெல்லாம் முன்னாடி நின்னு பாத்துக்கணும். வீட்டு ஆம்பளைங்களே எங்களால எதுவும் முடியாது, எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல நீங்களும் பொண்ணைய பார்த்து ஜாதக பொருத்தம் நல்லா இருக்கா இல்லையான்னு நீங்களே விசாரிச்சிட்டீங்க. இதுக்கு மேல கல்யாண ஏற்பாடு மட்டும் தானே. உங்க கூடவே கரண்ட் இருக்கான்ல, அவனை வச்சு எல்லா வேலையும் பாத்துக்கோங்க. இதுல நானும் அண்ணாவும் பண்றதுக்கு என்ன இருக்கு? இத பாரு ருத்ரா, இது வரைக்கும் எங்களால என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நாங்க செஞ்சிட்டோம். இதுக்கு மேல எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும். அர்ஜுனுக்கு சர்பதோஷம் இருக்கு.
சர்பசாந்தி பரிகாரம் பண்ணிட்டு வரணும். அதுக்கு நீ உங்க அண்ணன் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் போயிட்டு வரணும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. போகிற அன்னைக்கு பாத்துக்கலாம், விடுங்க. இதாண்டா இதத்தாண்டா நான் வேண்டான்னு சொல்றேன். இது அர்ஜுனுடைய வாழ்க்கை பிரச்சனை. இந்த சாந்தி பரிகாரம் பண்ணலனா அர்ஜுனோட உயிருக்கே ஆபத்துன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. அதுக்காக தான் சொல்றேன், இந்த பிசினஸ் மீட்டிங் இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க 2 பேரும் எங்க கூட வரணும். இந்த விஷயத்தை உங்க அண்ணன் கிட்ட கூட போய் சொல்லு. அண்ணியே சொல்லுவாங்க, விடுங்கம்மா. அவன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான், உங்க அண்ணி பேச்ச கேட்பானா? அவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல. சரிம்மா, நானே சொல்றேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். இல்ல பாட்டி, இந்த மாதிரி சாந்தி பரிகாரம் பண்றதுனால கண்டத்துல இருந்து தப்பிச்சிடலான்னு இருந்தா உலகத்துல போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தூக்கிட்டு தெருவுக்கு தெருவு நிறைய கோயில் கட்டிட்டா போதும்ல. ஏ சித்ரா, அர்ஜுனோட சர்ப்ப தோஷம் உனக்கு காமெடியா தெரியுதா? ஹே, திருடங்களை பிடிக்கிறதுக்கு தான் போலீஸ் இருக்காங்கல்ல, ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஜாதகத்துல இருக்கிற தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு இல்ல. அதுக்கெல்லாம் சாமி பரிகாரம் பூஜையில தான் சரி பண்ண முடியும். முட்டாள்தனமா கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காத. சித்ரா, இன்னொரு தடவை எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது என்ன பேசுறோம்னு 10 வாட்டியாவது யோசிச்சு பேசு. நான்சென்ஸ் மாதிரி தேவையில்லாம உளராத. அது சரி, இப்ப நான் என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இந்த பக்கம் போங்க. போறேங்க. ஆண்டவா, இந்த பக்கம் போகணும்னு எனக்கே தெரியல. இப்ப நீதான் என்ன காப்பாத்தணும் ஆண்டவா. எங்க அமிர்தா, இன்னும் எவ்வளவு தூரங்க கூட்டிட்டு போக போறீங்க? அட்லீஸ்ட் எங்க போறேன்னாவது சொல்லுங்க. நான் வண்டியை எந்த பக்கம் ஓட்ட சொல்றேனோ எந்த கேள்வியும் கேட்காம ஓட்டுங்க. எங்க, எதுக்கு, ஏன்னெல்லாம் கேட்காதீங்க. சரி, கேட்கல, சொல்லுங்க. இப்படியே ஸ்ட்ரைட்டா போகட்டுமா இல்லனா லெஃப்ட் ரைட் திரும்பணுமா? சொல்லுங்க. இப்ப போயிட்டு இருக்கீங்களா, அப்படியே போங்க. எங்க அமிர்தா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாளுங்க. அதுக்கு எங்க வீட்டுல ஒரு கிராண்ட் பார்ட்டி வச்சிருக்காங்க. வருஷம் பார்ட்டி பண்றது சகஜம்தான். ஆனா அதுல எனக்கு எந்த சந்தோஷமும் எதுவும் ஸ்பெஷலா தெரியலங்க. ஆனா இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷலா தோணுதுங்க. ஏன் தெரியுமா? ஐ மீன் லவ். நான் உங்க காதல விழுந்துட்டேன். எனக்கு எல்லாமே நீங்க தாங்க. ப்ளீஸுங்க, நீங்க கண்டிப்பா என் பர்த்டே பார்ட்டிக்கு வரணும். நீங்க வந்தா நான் ரொம்ப 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 சந்தோஷப்படுவேங்க. ப்ளீஸுங்க, வாங்க. நான் எதுக்கு வரணும்? உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னு கேட்டா எப்படிங்க? என்னன்னு சொல்றது? என்னோட உயிரை நீங்க தாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன காதலிக்கிறீங்கன்றதுக்காகலாம் என்னால எங்கேயும் வர முடியாது. அதே மாதிரி எனக்கு உங்க மேல எந்த மாதிரியான எண்ணமும் கிடையாது. எனக்குன்னு சில குறிக்கோள்கள், லட்சியங்கள் இருக்கு. அதுதான் எனக்கு முக்கியம். அதை விட்டுட்டு கல்யாணம், காதல் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ப்ளீஸுங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இது பாருங்க, உங்க குறிக்கோள், லட்சியம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க என்ன செஞ்சாலும் எதுக்கு என்னன்னு கேள்வியே கேட்க மாட்டேங்க. தயவு செஞ்சு என் காதலை ஏத்துக்கிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இந்த விஷயத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாதாரண பொண்ணு கிடையாது. எனக்கு தெரியும் அமிர்தா, நீங்க ஸ்பெஷலான பொண்ணு தான். அதனால தானே உங்களை காதலிக்கிறேன். நீங்க மத்த பொண்ணுங்க மாதிரி சாதாரண பொண்ணா இருந்தா நான் ஒரு தடவை கூட உங்களை திரும்பி பார்த்திருக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பாரிஜாதவங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களை பார்த்ததுல இருந்து என் மனசுல இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். உங்களை என் வாழ்க்கை துணையா அடையணுங்கிறது தாங்க. இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லைங்க, எல்லா ஜென்மத்திலையும். நான் சொல்றது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. காதல் கத்திரிக்கான்னு என் பின்னாடி சுத்தி உங்க வாழ்க்கையை வீணடிச்சுக்காதீங்க. ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க. நீங்க என் வாழ்க்கையில வரலனா என் வாழ்க்கையை வீணா போயிடுங்க.
நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால கற்பனை கூட பண்ண முடியலங்க. என் காதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுங்க அமிர்தா. முடியாது. என்ன ஆனாலும் என்னால உங்களை காதலிக்க முடியாது. நீங்க என்ன காதலிக்கிறதும் அந்த வானத்தை தொட முயற்சி பண்றதும் ஒண்ணுதான். இங்க பாருங்க, என்ன ஆனாலும் இது நடக்காத காரியம். எந்த காரணத்துக்காகவும் நான் உங்களை காதலிக்க மாட்டேன். காதலுங்கிற பேர்ல என் பின்னாடி சுத்தி உங்க நேரத்தை வீணாக்கிக்காதீங்க. நிறுத்துங்க. ராஜி, ராஜி கொஞ்சம் நில்லு. ராஜி ஒரு நிமிஷம் நில்லு, நான் சொல்றத கேளு. மாட்டேன், நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லாதவன். ராஜேஸ்வரி, என்ன ஆச்சு உனக்கு? இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்றது நல்லது இல்ல. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ போ. இல்ல, நான் இருக்க மாட்டேன். நான் நல்லவே இல்ல. என் மனசு பூரா விஷம் நிறைஞ்சிருக்கு. என் முன்னாடி நல்லவங்க இருந்தா அவங்க எல்லாருக்கும் விஷம் கொடுக்கணும் போல இருக்கு. அதனால நீங்க எனக்கு விஷத்தை கொடுத்து என்ன சாகடிச்சிடுங்க. இல்லனா உங்க எல்லாருக்கும் நானே விஷத்தை கொடுத்து மொத்தமா சாகடிச்சிடுவேன். என்ன பாம்பு கடிக்க வச்சு சாகடிக்க. என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. நான் ரொம்ப கெட்டவன். என்ன வீட்டுக்குள்ள வச்சுக்காதீங்க. என்ன வெளியே துரத்துங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. என்ன தேவ் இது? உன் பொண்டாட்டி ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறா? ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்கா? என்னத்த சொல்றது அண்ணே, இவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை. சித்தப்பா, சின்னம்மாக்கு என்ன ஆச்சு? நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாங்க. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல டிஸ்டர்ப் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பிஹேவ் பண்றாங்க. சரி, நாம ஒண்ணு பண்ணலாம். ஒரு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது. கரெக்டா சொன்ன விக்ரம். நான் இருக்க வேண்டிய இடம் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான். கூட்டிட்டு போ. நான் இங்க இருக்க கூடாது. முதல்ல என்ன கூட்டிட்டு போ. என்ன விக்ரம், என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்ன கூட்டிட்டு போய் எனக்கு கரண்ட் ஷாக் கொடுக்க சொல்லு. அப்போவாவது எனக்கு நல்ல புத்தி வருதான்னு பார்க்கலாம். நான் பயங்கர பேராசை பிடிச்சவன். எல்லாம் எனக்கே கிடைக்கணும்னு பேராசை. எனக்கு மட்டும் இல்ல, உங்க சித்தப்பாவுக்கும் தான். அவருக்கும் கரண்ட் ஷாக் கொடுத்துடு. என்ன தேவராஜ் சார் மூஞ்ச பாத்துட்டு இருக்கீங்க? நடங்க. உங்களுக்கும் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. வாங்க 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 போலாம். சின்னம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏதோ வந்துடுறோம். சித்தப்பா கிளம்புங்க, உடனே டாக்டர் கிட்ட போலாம். இல்ல விக்ரம், ஒரு 2 நாளைக்கு பார்க்கலாமே. அப்படியும் சரியாகலன்னா நீ சொல்ற மாதிரியே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். சரியா? சரி சரி, அப்படியே பண்ணலாம். தேவ், ராஜேஸ்வரி என்னை ரூமுக்கு கூட்டிட்டு போ. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க. சரிங்க நீ. ராஜி வாமா போலாம். இல்ல, நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனோம். ஷாக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். சரி, டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம். வா, டாக்டர் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதுக்குள்ள அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். அது வரைக்கும் ரெஸ்ட் எடுமா. வா. எங்க அமிர்தா, எங்க போறீங்க? எங்க இருங்க, நானும் வரேன். எங்க அமிர்தா? शिव शिव शंकर हर हर शंकर जय जय शंकर दिगिरा शंकर प्रकट शुभंकर प्रणय भयंकर दिगिरा. இந்த மரத்துக்கு நடுவுல இவங்க என்ன தேடுறாங்க? எதுக்காக திடீர்னு கார்ல இருந்து இறங்கி போயிட்டாங்க? எங்க அமிர்தா? அந்த இடத்துல தனியா நின்னுக்கிட்டு என்ன பண்றாங்க? எங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க? என் கண்ணுக்கு தெரியாதது அவங்க கண்ணுக்கு தெரியுதா என்ன? ஓ, ஒருவேளை கடவுள் தெரியுறாங்களே இவங்க கண்ணுக்கு. அந்த காலத்துல ரிஷிகளுக்கு எல்லாம் தெரியுவாங்களே, அந்த மாதிரியா?